ஜெய் ஸ்ரீராம், ஹரஹர் மகாதேவ். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. அற்புதமான காலை பொழுது, ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில இங்க ஜோதிர்லிங்க தரிசனத்துக்காக வந்திருக்கோம். நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம், குஜராத்ல 2 ஜோதிர்லிங்கம் இருக்கு, சோமநாதர், நாகேஸ்வர். இன்னும் ஆலயம் திறக்கல, வெளியில உட்கார்ந்துருக்கோம். காலையில மங்கள ஆரத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, காலையில மங்கள ஆரத்தி பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஆனா இங்க நம்மளுக்கு ஏர்லியரா வந்தோம்னா மங்கள ஆரத்தி பார்க்கலாம். அதனால யாத்திரிகள் எல்லாரையும் வேகமா எழுப்பி விட்டு கூட்டிட்டு எல்லாரும் கோயில் வாசல்ல உட்கார்ந்துருக்கோம். எல்லாரும் கோயில் வாசல்ல உட்கார்ந்துருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயில் திறக்க போறாங்க. உள்ள போய் நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கத்தை தரிசனம் பண்ண போறோம். மனம் குளிர பார்க்க போறோம். இன்னைக்கு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை. அம்பாளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் எல்லாரோடையும் இருக்கட்டும். ஹர் மகாதேவ். நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம் காலையில வந்திருக்கோம். கூட்டம் கிடையாது, நாங்க மட்டும்தான் இருக்கோம். உள்ள ஆரத்தி ஆயிட்டு இருக்கு, போயிட்டே இருக்கோம். பாபா மகாதேவ், பாபா மகாதேவ். இதை விட ஒரு அற்புதமான காலை பொழுது இருக்க முடியுமா சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீராம், ஹர் மகாதேவ். இந்த சிவலிங்கம் நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம் தரிசனம் பண்ணிக்கோங்க. இப்போதான் ஆரத்தி, மங்கள ஆரத்தி ஆயிருக்கு. வீட்டில் இருந்து நீங்களும் ஜோதிர்லிங்கத்தை பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நாகேஸ்வர் எப்பயுமே இந்த சமயத்தில் வந்தோம் அப்படின்னா கூட்டம் கம்மியாக இருக்கும். ஃப்ரீயாக தரிசனம் பண்ணிட்டு போகலாம். நந்தி பகவான். பார்வதி பட்டயே ஹர ஹர மகாதேவ். हर हर महादेव. काशी काशी काशी, गंगा गंगा गंगा, விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதா. எங்களோட இந்த குஜராத் யாத்திரையில 2 ஜோதிர்லிங்கத்துல சோமநாதரை 2 நாளைக்கு முன்னாடி போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்ப பின்னாடி நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம் பார்த்துட்டு பிரம்மாண்டமான சிவலிங்கத்துக்கு கீழே, பிரம்மாண்டமான சிவனுக்கு கீழே நின்றுட்டு இருக்கோம். இதை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே நாகேஸ்வருக்கு சிவபெருமான தரிசனம் பண்ண பலன் புண்ணியம் கிடைக்கட்டும். இன்னைக்கு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில ஸ்ராவண மாசத்துல ஜோதிர்லிங்க தரிசனம் நினைச்சு கூட பார்க்க முடியல. மனசுக்கு அவ்வளோ சாந்தி சமாதானமா இருக்கு. இந்த ஆலயத்துல இருந்துதான் என்னோட 12வது ஜோதிர்லிங்க யாத்திரையை நிறைவு பண்ண. அதே மாதிரி கூட வந்திருக்க எல்லாருமே 12 ஜோதிர்லிங்கங்களையும் பார்த்து அனுபவிச்சு முடிக்கணும் அப்படின்னு இங்க இருந்து உங்க எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்றேன். எப்படி இருக்குது ஜோதிர்லிங்க தரிசனம்? எல்லாருமே ஏர்லி மார்னிங் பகவானை பார்த்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அருமையான ஆரத்தி எல்லாமே பார்த்தா சூப்பரா இருந்துச்சு. மங்கள ஆரத்தி முதல்ல ஆரத்தி பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமா இருந்தது, மனசுக்கு நிறைவா இருந்தது. இன்னும் எத்தனை ஜோதிர்லிங்கம் பார்க்கணும்? ஒண்ணு கேதார் மட்டும் 11 ஜோதிர்லிங்கம். அடுத்த வருஷம் 12 ஜோதிர்லிங்கமும் ஒன்னா பிளான் பண்ணிட்டு இருக்கேன் சார். சொல்றேன். எப்படி இருந்தது தர்ஷன் மேம்? ஏகாந்தமா பார்த்தோம். இன்னைக்கு காலையில சீக்கிரம் கோவில் வாசல்ல 1 மணி நேரம் உட்காந்து, இந்த ஜோதிர்லிங்கம் கோவில் வாசல்ல உட்காந்து உள்ள போய் காலங்காத்தால மங்கள ஆரத்தி நல்ல ஏகாந்தமா, ரொம்ப கூட்டமே இல்லாம அவர் நேருக்கு நேரம் அவ்வளோ ஆனந்தமா பார்த்தோம். சந்தோஷம் சார். எப்பயும் போலன்னு சொல்லக்கூடாது. ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது, காலங்காத்தாலே 4 மணிக்கு இங்கே உட்காந்து இந்த இடத்த ரம்மியமாக அனுபவிச்சு இந்த ஆர்த்தியை கூட்டமே இல்லாமல் பார்த்தது ஒரு பெரிய சந்தோஷம். எந்த தள்ளுமுள்ளும் இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலை பொழுது. நோ டவுட். ஜெய் ஸ்ரீராம். நேற்றுக்கு ஸ்ரீகிருஷ்ண பகவானை துவாரகையில் தரிசனம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ஜோதிர்லிங்கத்தில் நாகேஸ்வரர் தரிசனம் பண்ணி எல்லா நன்மைகளும் இன்னைக்கு காலையில் மார்னிங் காலையிலே சிவ தரிசனம் பார்த்துட்டு ஆரத்தி மங்கள ஆரத்தி பார்த்தது மனசுக்கு மிக 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 சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். எல்லாரோட உலக நன்மைக்காக பிரார்த்தனை பண்ணி இது பண்ணுறோம்.